நான் நல்லவனா கேட்டவனான்னு யோசிக்கிறல்ல. நான் மாமா கேம் சூடு முடியுதா? கண்டிப்பா நல்லவன் கிடையாது. ஹாய் காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க வரணும், ஒரு தரமான டியோ vs சோலோ மேட்ச் தான். இந்த மேட்ச்சில் ஒரு கிளிப் தான், சின்ன கிளிப்பு தான். அந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ ஒருத்தைய மாட்டிக்கிட்டே அவனை வச்சு போட்டோன்னே இன்னொரு சாமுராய் பண்டல் வந்துடுவான். அவனையும் அடித்து முடிச்சுட்டு அதோட அந்த வீடியோ முடிச்சு அடுத்து நம்மளை லேண்ட்மீனில் செத்து போயிட்டோம். அதை நம்ம காட்டல. அடுத்த மேட்ச்சுக்கு போவாங்க. இது கொஞ்சம் லூட் அடிச்சு வரையுதே. அவ்வளோதான், அடுத்த மேட்ச்சுக்கு போவோம். அது காலைகிரி சோலோ ஸ்குவாடு மேட்ச்சு. ஒரு ஸ்குவாடை பரட்டி போட்டிருப்போம். அந்த மேட்ச்சுக்கு போவாங்க. இறங்கிட்டோம் நம்ம. இப்போ நம்மளுக்கு இப்போ இந்த புது கன்று உட்பக்கர் கிடைக்கும். இந்த உட்பக்கரை வச்சு தான் நம்மளுக்கு உருட்டி எடுத்தாங்க. அடுத்து இந்த கண்ணை வச்சு நம்ம இந்த உட்பக்கரை கழட்டி விட்டோன்னே நான் இந்த உட்பக்கரை எடுத்து 2 பேர் அடிப்பாங்க. இந்த ஒரு உட்பக்கரை வச்சு இப்போ இவனும் எடுத்துருவேன். இவனும் அடிக்க ஆரம்பிச்சிடுவேன் அந்த உட்பக்கரில். இவனை முடிச்சுட்டு சரி ரூட் அடிப்போம் தான் இன்னொருத்தி வந்து அவனும் அந்த உட்பக்கரை எடுத்து அதே 2 அடி அடிக்க ஆரம்பிச்சிட்டேன். இந்த உட்பக்கரை கழட்டி விட்டு அந்த சைனி பீரை நம்மளை துரத்தி வருது. இவனை 2 அடியை போட்டுருவான். துத்துன்னு ட்ராக் பண்ணவே விழுகாது. அங்கிட்டு உடனே விழுக முடியுது. என்னென்னமோ விழுகாது. அந்த உட்பக்கரை கடைசி நம்ம கொள்ள பார்த்துச்சு. கடைசியில் கொண்டாச்சு. இப்போ நம்மளை மாதிரியே முடி வச்சுருந்தேன். முடிச்சாலும் இந்த மாதிரி தான் முடி வச்சுருப்போம். முடி நம்மளுக்கு பிடிக்கல. சரி அடுத்து இன்னொருத்தவனும் மாட்டுவேன். இடத்துலையே மாட்டுவேன். அவனே வச்சு செஞ்சு விட்ருவோம். இப்போ மேலே போவேன். அங்கிட்டு சுற்றிக்கிட்டு இருப்பேன். அங்கே ஒருத்தன் பார்ப்பேன், அங்கிட்டு ஒருத்தி இருப்பேன். அவங்களுக்கு சமாளிக்க முடியாமல் இருந்திருக்கும். இங்கிட்டு போவேன். நீங்களே பாருங்கள், நான் லைவாக பற்றி பேசிகிட்டு இருக்கேன். இப்போ என்ன நடக்கப்போ நம்மளுக்கே தெரியல. லைவாக பேசிகிட்ருக்கேன். இப்போ நம்ம ஓடி கண்டியே இருக்கணும். இந்த மேட்ச் கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோ பக்கம் எடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். கூடால என் ஃப்ரெண்டு வேறு ஃபோன் பண்ணிட்டான். அது வேறு 16 ஆகிப்போச்சு. 2 வட்டம் ஃபோன் பண்ணிட்டான். சரி இந்த இங்கிட்டு ஓடினானே அவனை போய் அடிப்பேன் போனால் அவன் அங்கே உட்காந்து லூட் அடிச்சிட்டு இருந்தான். அவனை முடிச்சு விட்டு சும்மா சொன்னேன் லைவாலாம் பேசுகிறேன். எங்கே உட்காந்து ரூட் அடிச்சுட்டு இருப்பேன். இந்த கண்ணு டேமேஜே போகலாம். அந்த கண்ணு எடுத்து அப்புறம் முடிச்சுட்டு நாக் ஆகிட்டேன். அடுத்து நம்ம இவன் எங்கன்னே இருக்கட்டும், நம்ம போய் லூட்லாம் அடிப்போம். இப்போ சுட்டி கில் எடுத்துகிட்டு அடுத்த தடவை 3 சுட்டி கில் எடுத்துகிட்டு கொஞ்சம் லூட் அடிச்சுட்டு போயிடுவேன். அடுத்து அங்கே அங்கே ஒருத்தி உட்காந்துருக்கான். எடுத்து நம்ம சர்வே பண்ண மாதிரி உட்காந்தியான். அவன் வந்து வெளியே போயிட்டான் அவனை மேட்ச்சை விட்டு. நானும் அவனை பார்க்கல. நல்ல வேலைக்கு மேட்சுக்குள்ளே இருந்தால் நம்மளாம் அடிச்சிருப்பேன். அவனை அடிச்சுட்டு இங்கிட்டு கீழே இறங்கி வரும்போது இன்னொரு 3 பேர் இருந்தாங்க. மேலே அவனை அடிச்சுட்டு ஒரு ஒன்ட்டா விழுங்க உத்துண்டு பாருங்கள். ஃபோன் பண்ணி மறுபடியும் எதுக்குறா ஃபோன் பண்ணுற கண்டென்ட் எடுத்துகிட்டு இருக்கேன்னு சொன்னேன். சரி சும்மாண்டா ஃபோன் பண்ணேன். அதை உட்காந்துருக்கேன். அவனை பார்க்கவே இல்லை. டக்குன்னு போய் அவனை அடிச்சுட்டு உடனே ஃபோன் பண்ணிட்டேன். அடிச்சோடனே ஃபோன் பண்ணிட்டேன். சரி நான் ஃபோனை பேசிவிட்டு அப்படியே நம்ம அவனை ஃபோன் பேசினா கட் பண்ணிட்டு அவனுக்கு இல்லை எடுத்துகிட்டு போனால் அங்கிட்டு ஒரு மோளை பிள்ளை வந்துடுச்சு. அதையும் அடித்து அதுக்கு ஒரு ஒன்டாப்பை கொடுத்து விட்டு கீழே இறங்கணும். அங்கே 2 பேர் இருக்காங்க. அவனுக்கு ஒரு ஒன்டா வந்துருக்கும். அவனுக்கு ஒரு ஒன்டா வச்சுட்டு சரி கீழே 3 போனால் அங்கே 2 பேர் சொல்கிறாங்க. சரி அந்த 2 பேரையும் முடிக்கும்போது தான் ஒரு அந்த ஸ்குவாடே வந்து நம்ம சளிச்சு விட்டாச்சு. இங்கே அதை இருந்தால் இவளுக்கு வந்து சுட்டுக்கிட்டே இருப்பேன். நாக்கே ஆக மாட்டான். இன்னொருத்தையும் வந்து தெரியும். அவனே சுட்டா நம்ம நல்ல லைஃப்பை குறைச்சிட்டு அவன் தான் நல்லா விளையாடுவே சும்மா. அது இவளுக்கு ஏன் பாயிண்ட் போகுது. அவனே சுட்டா தவிக்கிட்டு சுட்டு இவளுக்கு ஏன் பாயிண்ட் போகுது. என்ன நம்மளோட இவளுக்கு ஏன் பாயிண்ட் பண்ணனால நம்ம படுத்து விட்டு மெடிக்கல் சுற்ற ஆரம்பிச்சிட்டோம். ரிவே பண்ண போனேன். நம்ம அப்படியே ஒரு ஒன்ட்டாவை போட்டு முடிச்சு விட்டுக்கலாம். அவன் அங்கே போய்ட்டு அவன் ஒன்ட்டாவை போட்டுவிட்டு அப்படியே அங்கே போனி அவங்க கிலோ எடுத்து இன்னொருத்தி அனுப்பிட்டான். சரி நான் பண்ணி முடிச்சா லேண்ட் மீன் வச்சு நம்மளை கொள்ள பார்த்தேன். அதோடு இந்த வீடியோ முடிஞ்சு. இன்றைக்கி நம்ம சின்ன வீடியோ தான் கிடச்சி. இதுக்கு மேலே பெரிய வீடியோ கிடச்சா நான் போட்டுறேன். இன்றைக்கி கண்டக்ட் மூலம் கொஞ்சம் இதாக அவனை பாருங்கள் என்ன ஓட்ட ஓடியாண்டு. அவன் ஆஃப்லைன் ரொம்ப ஓட்ட புல்லட்டும் படம் மாட்டேன்ட்டுருச்சு. சரி மேலே போய் போட்டுருவோன்னு சொல்லி அவங்க கீழே எடுத்தால் MP5 கிடச்சி. அந்த MP5 வச்சு அவனை போட்டான். அதையும் பாருங்கள் போட்டு முடிச்சு விட்டா ஒரு குழாவில் கிடச்சி. அந்த குழாவில் இந்த மேட்ச் வந்து உதவுச்சு. சரி வாங்க இந்த வீடியோ பாருங்கள். நான் சொல்லலை கொஞ்சம் இழப்போம்.
சும்மா சும்மா மெசேஜாக வருது என்னன்னு தெரில. நான் ஃபோன் பண்ணிட்டேன் மறுபடியும் ஒரு இடத்துல உட்காந்து ஃபோன் பண்ணால் மறுபடியும் ஒரு இடத்துல உட்காந்து ஃபோன் பண்ணிடுவேன். இனிமேல் தெரியாது தப்பிட்டு ஓடி போயிடுவேன். பின்னாடி உருவாக விட்டு வருவேன்னு பார்த்தா வரல. சரி அங்கிட்டு போகும்போது அவனுக்கு போய் அடிச்சா அவன் நம்ம பக்கம் வந்துட்டான். சரி நம்ம வந்து வந்துட்டான்னு சொல்லி உனக்கு இல்லை எடுத்து ஹெட்டு விழுந்துருச்சு. இல்லை நான் சதுருக்க மாட்டேன் நம்மளால் முடிச்சிருப்பேன். ஹெட் ஒன் சரி ஃபோன் கூட லேண்ட் மீன் வச்சுருக்கேன் பட்டு போய்